ஹலோ என்டர்பிரினர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபைனலி நம்மளோட ரோட் மேப் 2026 ப்ரோக்ராம் லைவ் ஆயிடுச்சு. எஸ், ஸோ ரோட் மேப் 2026 ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமியில் நம்ம இவ்வளோ நாள் ஒரு மிஷனோட ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக எஃபெக்டிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதால முதல்ல இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு சேனலை மட்டும் எடுத்து இன்ஸ்டா பவர் அப்படின்ற ப்ரோக்ராம் 2024 லான்ச் பண்ணி அடுத்ததா 2025 அக்டோபரில் மெட்டா பவர் அப்படின்னு இன்ஸ்டா பவர் அப்கிரேட் பண்ணி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மெட்டா ஆட்ஸ் அப்படின்னு எல்லாமே கவர் பண்ணி மெட்டா பவர் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ மெட்டா பவரில் நம்ம ஆடியன்ஸ் பயங்கரமான ரிசல்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது இப்போது இன்னும் உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்காக மல்டிபிள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுனால மல்டிபிள் கோர்சஸ், மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் நியூவாக ஆஃபர் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேலை ஒன்று அடுத்து ஒன்றா ஒரு நீட் ரோட் மேப்பாக உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸில் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப டைம் போடாமல் எஃபெக்டிவாக நீங்கள் பண்ணுறதுக்கும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரது தான் ரோட் மேப் 2026 அப்படின்ற ப்ரோக்ராம். இப்போ இந்த ரோட் மேப் 2026 யாருக்கு ஆர் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் ரொம்பவே சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆன்லைனில் உங்கள் பிஸ்னஸ்க்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட் த சேம் டைம் நீங்கள் ஆன்லைனில் அதாவது இன்டர்நெட் மட்டுமே யூஸ் பண்ணி உங்கள் ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணணும், உங்களுக்கு பில்ட் பண்ண பிஸ்னஸை நீங்கள் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக தான் ரோட் மேப் 2026. ஸோ இப்போ சிம்பிளாக ரோட் மேப் 2026 என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ இதுதான் நம்மளோட ரோட் மேப் 2026ஓட ஒரு ரோட் மேப். ஸோ ஃபர்ஸ்ட் நான் முதல்ல இது எப்படி போகும் யாருக்குன்ற சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணும்போதே ஒரு கிளியர் ஐடியாவாக நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம பிளாட் பண்ணிவிடுவோம். இதை பிளாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 லெவல்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், அதாவது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி 0ல் இருந்து 2 lakhs per month வரை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இதை நீங்கள் அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கில் நம்மளால் ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 2 லெவல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? டெக்னிக்கலில் நம்ம 0 to 2 lakhs earn பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணி அந்த 2 lakhsலேருந்து 5 to 7 lakhs வரை உங்களோட மந்த்லி இன்கம் எடுத்துகிட்டு போக முடியும். இதுதான் ஒரு கிளியர் ரோட் மேப். ஸோ ஃபர்ஸ்ட்லி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்ததாக இந்த ரோட் மேப் எப்படி ஃபாலோ ஆகுதுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக்கல் எடுத்துக்கும் போது இதில் ஃபர்ஸ்ட் மெட்டாவில் ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம மெட்டா பவரில் இருக்கிற அதே விஷயங்கள். அடுத்தது கூகுளில் போகிறோம். கூகுளில் போகும்போது முதல்ல உங்கள் வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றதில் ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம உங்களோட வெப்சைட்டை டெவலப் பண்ணுறோம். உங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணும்போதே லேண்டிங் பேஜஸ் நீங்கள் எப்படி பண்ணணும், அடுத்து உங்கள் வெப்சைட்டை எஸ்இஓக்கு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், ஒரு பிளாக் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும், அதை எப்படி நீங்கள் கண்டென்ட்க்கு ஆப்டிமைஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு விஷயத்துலேருந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் வெப்சைட் பண்ணலாம், ஆர் நீங்கள் வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டு அதை ஒரு சர்வீஸாக ஆஃபர் பண்ணலாம், எஸ்இஓ பண்ணலாம், பிளாக்ஸை நீங்கள் மானிட்டைஸ் பண்ணலாம். ஒரு பிளாக் மானிட்டைசேஷன் வரும்போது இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது இல்லையா? லேட்டஸ்ட் பிளாகிங் ஃப்ரேம் ஒர்க், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இது எல்லாமே நீங்கள் எப்படி பண்ணணும், ஒரு அஃபிலியேட்டாக நீங்கள் சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எல்லாமே கூகுளில் சொல்லித்தரோம். இது போக ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணணுன்றதும். ஸோ ஒன்ஸ் நம்ம கூகுள் முடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் போகிறது லிங்க்டின். லிங்க்டினில் அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ், அதாவது இன்பவுண்ட், அவுட்பவுண்ட், சேல்ஸ் நேவிகேட்டர், லிங்க்டின் ஆட்ஸ், அப்புறம் கமெண்ட் த்ரூ உங்கள் பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணுறது. இப்போ இது யாருக்கு மெயினாக யூஸ் ஆகும்னா, லிங்க்டின் B2Bக்கு மட்டும்தான். B2C பிஸ்னஸஸ்க்கு லிங்க்டின் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ B2B பிஸ்னஸஸ்க்கு லிங்க்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் மெயினாக யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் மானிட்டைஸ் பண்ணலாம், யூடியூப்பை ஒரு லீட் ஜென்ரேஷன் டூலாக எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணலாம். அதுக்கப்புறமா லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில் பாட்காஸ்ட் அண்ட் நியூஸ் லெட்டர். ஸோ ஃபைனலி ஏஐ. ஸோ இது எல்லாமே டெக்னிக்கல் அப்படின்ற ஒரு ப்ராக்கெட் உள்ளே இருக்குது. இப்போ இதை உங்களுக்கு நான் ஒன்றா ப்ரோக்ராம்ஸை சொல்லி தருவேனா, ஆர் இது எப்படி ஆக்சுவலி போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டர் ஆஃப் டெலிவரி இப்படி தான் இருக்கும். நம்ம யூடியூப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா யூடியூப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகுது, நீங்கள் முதல்ல ஏர்ன் பண்ணுறீங்கன்னும் போது அங்கேருந்து நம்ம கூகுளுக்கு போகலாம். ஸோ கூகுளில் போகும்போது என்ன பண்ணுவோம், வெப்சைட் பண்ணுவோம், பிளாக்ஸ் பண்ணுவோம், எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணுவோம், அது எல்லாமே பண்ணிவிட்டு தென் ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிக்கும் சரி, கண்டென்ட் க்ரியேஷனுக்கும் சரி, அண்ட் ஃபைனலி லாங் ஃபார்ம் கண்டென்ட், அதாவது நீங்கள் எப்படி ஒரு நியூஸ் லெட்டரோ இல்லை பாட்காஸ்ட்டோ பண்ணுறது. அண்ட் ஃபைனலி இது கடைசியாக தான் நம்ம லிங்க்டின்க்கு வரும். ஏன்னா லிங்க்டின் இங்கே எல்லா ஆடியன்ஸுக்குமே இது இம்மீடியட்டாக யூஸ் ஆகாது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் நம்ம ஆடியன்ஸ் இப்போ ஒரு கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஆர் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேசஸில் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ கூகுள் பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களுக்கு லீட் ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
நீங்கள் எப்போ ஒரு ஹை டிக்கெட் லீட் ஜென்ரேஷன் போகணும்னு நினைக்கிறீங்களோ ஆர் கார்ப்பரேட்க்கு பிச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் தான் நீங்கள் B2B போவீங்க. ஸோ அதனால இந்த ஆர்டரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். யூடியூப் ஃபர்ஸ்ட், கூகுள் நெக்ஸ்ட், AI, அடுத்து லாங் ஃபார்ம் கண்டென்ட், ஃபைனலி லிங்க்டின். இப்போது இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு 0லேருந்து 2 lakhsக்கு நீங்கள் போகிறீங்க, ஓகேவா? மந்த்லி 2 lakhs நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு புஷ் பண்ணுவோம். இப்போது நான் 2 lakh ஏர்ன் பண்ண அப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜிக்கு போகணுமா? எய்தர் நீங்கள் அந்த லைனில் வரலாம், ஆர் இல்லைனா ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கிளியராக ஒரு ரோட் மேப் பார்த்துட்டு ஓகே நான் இங்கே தான் வந்து இருக்கேன், இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நான் யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தென் நீங்கள் வந்து டெக்னிக்கலி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகலாம். ஸோ ரெண்டில் எந்த மெத்தட் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கோல் என்ன அப்படின்னா நீங்கள் ரெவன்யூ மேக் பண்ணணும் அப்படின்றது தான். அதுக்கு தான் நம்மளோட ரோட் மேப் 2026 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்து ரெண்டு லெவல்ஸ் இருக்குது. ஒன்று லான்ச், அதாவது இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வருது, 9 ப்ரோக்ராம் இருக்குது டோட்டலாக. ஒன்று என்னென்னா ஃபஸ்ட்டு ஹவு டு மேக் அ ஏர்னிங் ஆஸ் அ ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டர். நான் வேறு எந்த பிஸ்னஸும் பண்ணல, கண்டென்ட் கிரியேஷன் மட்டும்தான் பண்ணுறேன்னா அதை நீங்கள் எப்படி பண்ணணும், அதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணணும், உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி மானிட்டைஸ் பண்ணலாம், அண்ட் அந்த ஸ்கில்லை வச்சுட்டு நீங்கள் எப்படி ஃப்ரீலான்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த கோர்ஸ் உங்கள் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணலாம், உங்கள் கோச்சிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸோ இல்லை நீங்கள் ரீசெல்லிங் பண்ணணும்னா அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் ஓன் பிஸ்னஸை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணலாம், அண்ட் மெயினாக உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஆஃபர் இருந்தாலும் சரி, மற்றவங்க பார்க்கும்போது இதை நான் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு எப்படி இது இர்ரெசிஸ்டபிளாக மேக் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் கற்றுப்பீங்க. அண்ட் தென் சேல்ஸ் ஃபனல்ஸ், அதாவது டாப் ஆஃப் த ஃபனல், மிடில் ஆஃப் த ஃபனல், பாட்டம் ஆஃப் த ஃபனல், இது மூணுமே. அண்ட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டென்ட்ஸ் இக்கோசிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணலாம். கைஸ் இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம், ஒரு கோர்ஸ், அண்ட் ஒரு கோர்ஸும் எப்படி நம்ம பேக்கேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஃபியூ இதில் காட்டுறேன். பட் இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கும் போது உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருந்ததுன்னு வைங்களேன், அதே வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமியில் நம்மளோட யூடியூப் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் நம்மளோட ரீல்ஸ்க்கு பீப்புள் பே பண்ணுவாங்க. இப்போ ரீல்ஸ் ஸ்பான்சர்ட் ரீல்ஸ் நம்ம பண்ணும்போது ஸோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக வி ஆர் ஆல்ரெடி டூயிங் இட். அதே மாதிரி நம்ம ஸ்கில்ஸை மானிட்டைஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங், அதாவது இண்டிபெண்டன்ட் கன்சல்ட்டிங்காக பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணுறோம். அண்ட் வி ரன் அ மார்க்கெட்டிங் ஏஜென்சி, அண்ட் நம்ம ஒரு கோச்சிங் மாடலும் வச்சுருக்கோம். அண்ட் ப்ராடக்ட் அண்ட் ரீசெல்லிங் ஆக்சுவலி முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து அது பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒன் பர்சனால் இது எல்லாத்தையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் மானிட்டைசேஷன், ஆனால் ஒன்று தனித்தனி பிஸ்னஸ் மாடல். ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கிளியராக இதில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு 7 கோர்சஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து அகேன் B2Bயில் பிராண்ட் பொசிஷனிங் அண்ட் இன்பவுண்ட் லீட் ஜென்ரேஷன், அவுட்பவுண்ட் அண்ட் ABM மார்க்கெட்டிங். இது வந்து இப்போ நீங்கள் கார்ப்பரேட்டோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து மணி மேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, நான் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணணும், ஆர் நான் வந்து SMEஸோட ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் வெறும் மண்டாலா ஆர்டிஸ்ட் தான், ஆர் நான் வந்து ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன், ஆர் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், இதை வந்து கிட்ஸுக்கு தான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், இது எப்படி என்னால் B2Bயில் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நீங்கள் பெரிய மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஒரு கம்பெனியோடு நீங்கள் கொலாபரேட் பண்ணும்போது இதே கஸ்டமர் தான் அங்கேயும் இருக்க போகிறாங்க, பட் மாஸ் கஸ்டமர்ஸ். நம்மளோட கிளைண்ட்ஸ் மண்டாலா ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு கம்பெனிஸ்க்கு, அதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு ஹெச்ஆரோட L&D ட்ரைனிங்ஸ்னு போட்டு ரிலாக்ஸேஷனுக்கும் சரி, அவங்களோட செல்ஃப் கேர் வெல்பீயிங்க்கு அந்த மாதிரி மல்டிபிள் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயீஸோட கிட்ஸுக்கான செஷன்ஸ் அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட குட்டி ஸ்கேலை விட்டுட்டு நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த B2B எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லான்ச், அதாவது நான் இப்போ தான் லான்ச் பண்ணுறேன், நான் லான்ச் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்ம். ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு தான் வரும். அண்ட் இது கைஸ் ஒரு பிஸ்னஸ் ஓனராக எல்லாருமே அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் நினைப்போம்ல, ஒருவேளை நான் MBA படிச்சிருந்தேன்னா பிஸ்னஸ் பற்றி நான் நல்லா கற்றுக்கலாம் அப்படின்ட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் வரும். ப்ளஸ் உங்கள் ஃபினான்சஸ் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும், உங்கள் டேக்ஸஸ் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும், உங்கள் மணி, அதாவது இதுக்கு நான் ப்ராஃபிட் எப்படி செட் பண்ணணும், இதுக்கு நான் ப்ரைஸிங் எப்படி பண்ணணும். மெனி டைம்ஸ் நம்ம நினைக்கிறோம்ல நான் அந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் இதனால் எனக்கு கஸ்டமர்ஸே வரமாட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம அதை கரெக்டாக ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலான்றத இதில். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுது, அந்த வேல்யூ டு ட்ரஸ்ட் டு கேஷ் ஃப்ளோ அண்ட் யூனிட் எக்கனாமிக்ஸ். யூனிட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு லட்சம் நீங்கள் ஃபைனலி வந்து ஒரு 5 lakhs earn பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா
ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம அப்படின்றத இட் கம் அண்டர் யூனிட் எக்கனாமிக்ஸ். அடுத்து ப்ரைஸிங் லாஜிக், ப்ராஃபிட், கேஷ் ஃப்ளோ, பேசிக் அக்கௌண்டிங் எப்படி பண்ணணும், இது எல்லாருக்குமே அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஏன்னா இது தெரியல அப்படின்னா நம்ம எப்படி இருக்கும்னா, சே பணம் வருது ஆனால் எங்கே போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தால் உங்களுக்கு தான் இது. அண்ட் தென் ஜிஎஸ்டி, டேக்ஸு, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், காஸ்ட் கண்ட்ரோல், ஃபினான்ஸ், மெயினாக வந்து பர்சனல் ஃபினான்ஸ் ஃபார் என்டர்ப்ரனர்ஸ், ஒவ்வொருத்தரும் அதை எப்படி பண்ணணும், இது எல்லாமே நம்ம இதில் கற்றுப்போம். அண்ட் தென் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட், பில்டிங் தி என்டர்ப்ரனர். கைஸ், இந்த விஷயம் நான் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். உங்கள் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு வளரும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வளர்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் பிஸ்னஸ் வளரும். உங்களோட கெப்பாசிட்டி வந்து நான் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், ஆர் எனக்கு வந்து இந்த பண்ண முடியல, என்னால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இது பேச முடியல, ஒரு டீம் எனக்கு லீட் பண்ண முடியல அப்படின்னா அங்கே உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்களே ஒரு பாட்டில் நெக்காக இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பில்டிங் தி என்டர்ப்ரனர் நம்ம எடுத்துகிட்டு வரோம். இதுக்குள்ள 6 கோர்சஸ் இருக்குது, 6 ப்ரோக்ராம்ஸ். ஸ்டார்டிங் வித் லீடர்ஷிப் மாஸ்டரி, ஒரு லீடராக நீங்கள் எப்படி இருக்கணும். அண்ட் தென் பப்ளிக் ஸ்பீக்கிங், நீங்கள் எப்படி வந்து தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக ஒரு கேமராவில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, அது நீங்கள் எப்படி பண்ணணும். அண்ட் மெயினாக ப்ரொஃபஷனல் எட்டிகேட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரெசன்ஸ். அதாவது நம்ம வந்து ஸ்க்ரீனில் இருக்கோன்னு வைங்களா, அப்போது நீங்கள் சம்டைம்ஸ் யோசிப்பீங்கல்ல, என்னால் வந்து என்னை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக தோண மாட்டேன், ஐம் ஸ்டில் லுக்கிங் லைக் அ ஹவுஸ் ஒய்ஃப், ஆர் ஐம் ஸ்டில் லுக்கிங் லைக் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக, என்னால் அந்த ஒரு ப்ரொஃபஷனல் கமாண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா அதுதான் நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் அத்தாரிட்டி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரெசன்ஸ் நீங்கள் எப்படி கமாண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம அந்த ப்ரோக்ராமில் லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து இமேஜ் மேனேஜ்மெண்ட், அதாவது எப்படி ட்ரெஸ் பண்ணால் நம்மளால் கேமராலையும் சரி ஸ்டேஜ்லேயும் சரி ஆர் உங்கள் கிளைண்ட்ஸ் முன்னாடி கம்போஸ்டாக பர்ஃபெக்டாக ஒரு ரொம்ப நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்க முடியும் அப்படின்றதான் இமேஜ் மேனேஜ்மெண்ட். அடுத்தது இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் வேணும் இல்லையா, உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் எப்படி ரெகுலேட் பண்ணலாம், ஆர் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போதே வந்து இந்த பர்சனால் நம்மளால் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு சேல்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஹவு டு ரீட் பீப்புள், அண்ட் அதை வந்து ஒரு கொலாபரேட்டிவாக நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து லெசன் 5ல் பார்ப்போம். அண்ட் தென் 6th கோர்ஸ் செல்ஃப் டிசிப்ளின். எப்போவுமே சொல்கிறோம்ல, நான் இவ்வளோ பிளான் பண்ணுறேன், நான் பிளான் பண்ணுற எந்த விஷயமே என்னால் வந்து பண்ண முடியல அப்படின்னு அந்த ஒரு பிளாக்கை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அது வந்து செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் எமோஷனல் ரெசிலியன்ஸ். ஸோ இதான் வந்து நம்மளோட டோட்டல் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் வந்து கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியாஸ் பற்றி இருந்தது. ஒரு சேனல், யூடியூப், கூகுள், லிங்க்டின், ஏஐ கண்டென்ட் எல்லாமே, பாட்காஸ்ட், நியூஸ் லெட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு கோச்சாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, நீங்கள் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணாலும் சரி, ஃப்ரீலான்சராக இருந்தாலும் சரி, ஆர் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கனாலும் அதை எப்படி நீங்கள் பண்ணுறது. இப்போது இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்ல, எந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணாலும் இது எல்லாமே இருந்ததுன்னா எவ்ரிதிங் வில் மேக் யூ மணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் வந்து லெட்ஸ் சே இஃப் யூ ஆர் கிராஃபிக் டிசைனர், ஆர் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் டீச் பண்ணலாம், மற்றவங்களுக்கு கமிஷன் ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து இதை எப்படி வந்து அவங்களோட இது பெனிஃபிட்க்கு ஒரு ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் பண்ணலாம். ஆர் வந்து இப்போ ஏதாவது ஆர்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஒரு ஐடியேஷன் இருக்குது, ஒரு டிசைனரோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, அது நீங்கள் ஒரு ஏஜென்சியாக சர்வீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் மாடல்ஸ் ப்ளஸ் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டரும் இது எதில் ஏர்ன் பண்ணலாம். மல்டிபிள் மாடல்ஸ் ஒரே பிஸ்னஸில் இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருந்ததுன்னா அந்த ஒரு ஸ்கில்லை நான் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறேன் அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க கரெக்டாக. அதோட சேர்த்து அந்த ஒரு ஸ்கில்லை நான் எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்றதுலையும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தட் வில் பி த பெஸ்ட் ஃபார் யூ. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போது ப்ரைஸிங் எப்படி, ப்ரோக்ராம் டெலிவரி எப்படி அப்படின்றது பார்க்கலாமா? வாங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து நம்ம ப்ரோக்ராமோட ப்ரைஸிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் மாடல். ஃபர்ஸ்ட்லி நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட்லி வந்து நான் சொன்ன மாதிரி யூடியூப் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்து நமக்கு மேலே ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் பார்க்க போகிறோம் ஏப்ரலில். அண்ட் தென் எஸ்இஓ, பிளாகிங் அண்ட் கூகுள் ஆட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே வந்துடும். அண்ட் தென் B2B லிங்க்டு நம்ம அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறோம். அண்ட் தென் யூடியூப் இஸ் ஆன் மே, லாங் ஃபார்ம் கண்டென்ட் இஸ் ஆன் மே, ஏஐ ப்ரோக்ராம் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து கோர்ஸோட ப்ரைஸிங். ஸோ ஒரு ப்ரோக்ராமும் ஒரு கோர்ஸும் ரேட் என்ன, வெப்சைட் டெவலப்மெண்ட் ரேட் என்ன, எஸ்இஓ ரேட் என்ன, பிளாகிங் ரேட் என்ன, ஒன்றுக்கும் ரேட் என்ன, டோட்டல் அமௌண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்றது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிக். இது எல்லாமே வந்து டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டோட்டலாக 77,500க்கு வருது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா
இது எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிக். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எல்லாமே டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இதோட டோட்டல் காஸ்ட் வந்து 2,12,000 வருது. அதுக்கு லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு வந்து பிஸ்னஸ் பேசிக்ஸ். ஸோ பிஸ்னஸ் பேசிக் தான் நான் உங்களுக்கு காட்டின மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மணி மாஸ்ட்ரி, அடுத்தது பில்டிங் த ஆண்டர்பிரினர்ஸ். இது ரெண்டும் சேர்த்து 31,000 வருது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3,20,000 இஸ் த ஆக்சுவல் ப்ராடக்ட் வேல்யூ. ஆனால் இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து இங்கே லான்ச் டேட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லான்ச் டேட்ஸில் நம்ம வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்கு நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணிவிடுவோம். விச் மீன்ஸ் உங்களுக்கு முன்னாடி ரோட் மேப் 2026 ஆல்ரெடி வி ஹவ் க்ளோஸ் டு 20 மெம்பர்ஸ் who are in. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பைலட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க கூட வந்து நம்ம செஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இது ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நீங்கள் இண்டிபெண்ட்டாக தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா இதுதான் காஸ்ட். ஆனால் ரோட் மேப் 2026 அப்படின்ற ப்ரோக்ராமில் அந்த கம்ப்ளீட் பேக்கேஜில் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். பட் வித் அ பம்பர் ஆஃபர். எந்த பம்பர் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டெக்னிக்கல் ஃபுல்லாகவே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இட் ஜஸ்ட் 25,000. அதே நேரத்தில் டெக்னிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் நீங்கள் பார்க்கும்போது 90,000. ஸோ இதுதான் வந்து டோட்டல் ப்ராடக்டோட டிஸ்கவுண்ட். பட் உங்களுக்கு நீங்கள் இஃப் இந்த ப்ரோக்ராம்ஸை இந்த கம்ப்ளீட் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் மார்ச் அண்ட் ஏப்ரலில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது டோட்டலாக யூ வில் கெட் இட் ஜஸ்ட் ஃபார் ருபீஸ் 30,000. எஸ், ஜஸ்ட் 30,000ல இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லா ப்ரோக்ராம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த ப்ரைஸில் தான் நம்ம ஆக்சுவலி செல் பண்ண போகிறோம். டெக்னிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டுகெதர் வில் பி 90,000 ருபீஸ். பட் இன்னைக்கு உங்களால் அது 1/3 ஆஃப் த காஸ்ட்டில் வாங்க முடியும். 1/3 ஆஃப் த காஸ்ட்டில் நீங்கள் இதை ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் டெலிவரி வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் இன் அ கம்ப்ளீட் ரெக்கார்டட் ஃபார்மேட்ஸில். ப்ளஸ் அது போக எவ்ரி வீக் நமக்கு கோச்சிங் கால்ஸ் இருக்கும். எவ்ரி சிங்கிள் வீக் வில் ஹாவ் அ குரூப் கோச்சிங் கால். ஒரு வீக்கெண்டில் தான் அந்த கிளாஸ் இருக்கும். அது போக உங்களோட அக்கௌண்டபிலிட்டி, அதாவது நீங்கள் டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா, பார்க்குறீங்களா, ஜாயின் பண்ணுறீங்களான்றதை பார்க்க உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், ப்ளஸ் உங்கள் ப்ராக்ரெஸ் எப்படி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, டெக்னிக்கல் மட்டும் வந்து 0 to 2 lakhsக்கு, ஸ்ட்ராட்டஜிக் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது 7 lakhs வரை போகிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக். ஸோ இந்த என்டையர் ப்ராக்ரஸ் உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்குதா, இந்த ரோட் மேப்பை நீங்கள் கரெக்டாக டிராஃப்ட் பண்ணி அதன்படி போகிறீங்களா அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து இதில் பார்ப்போம். இது போக உங்களுக்கு யூ வில் ஹாவ் ஆக்சஸ் டு 2 1-on-1 கால்ஸ். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் கால், அதாவது உங்கள் ரோட் மேப்பை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது 3 months முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் கால் வரும். ஸோ இந்த செகண்ட் காலில் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், இது எப்படி இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் அது போக உங்களுக்கு 2026க்கு வில் ஹாவ் அ ஒர்க் பிளான் அண்ட் உங்களை தனியாக ஒரு குரூப்பில் ஜஸ்ட் வித் 7 people ஒரு கோச்சோடு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரீசன்னால் உங்களுக்கு ஒரு ஆக்சுவல் ப்ராக்ரஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு ஆக்சுவல் ரிசல்ட் இதில் இருக்கும். ஸோ பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் மேப் 2026 இந்த பேக்கேஜாக இருக்கிறது ஜஸ்ட் 2 monthsக்கு மட்டும்தான். அண்ட் இந்த 2 monthsக்கு மட்டும் இதை நீங்கள் 30,000 + GSTயில் உங்களால் அவைல் பண்ண முடியும். ஸோ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரோட் மேப் 2026ல நீங்கள் ஜாயின் பண்ண ரெடி அப்படின்னா ரோட் மேப் 2026 அப்படின்னு இமீடியட்டாக எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் DM பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒரு எனி கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக ரோட் மேப் 2026ல ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த 2026ல் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டோட நான் க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோட் மேப் 2026ல ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட க்ரோத்துக்கு we will help you end to end. ஸோ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸோ கொஸ்டின் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணுறோம். ரோட் மேப் 2026ல ஜாயின் பண்ணுங்கள். உங்களை நான் லைவில் பார்க்குறேன்.